நமது பாதுகாவலியான அன்னை வேளாங்கண்ணியினுடைய வருடாந்த திருவிழாவை கொண்டாடும் முகமாக ஆன்மீக ரீதியான நல்லதொரு ஆயத்தத்தை நாங்கள் செய்வதற்கு இந்த நவநாட்களை நாங்கள் இன்றைய நாளிலே ஆரம்பிக்கிறோம். அன்னை எங்களோடு எங்கள் வாழ்வோடு கலந்தவர்களாக எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய இந்த துன்பங்களிலும் எங்களுக்கு என்றும் பரிந்து பேசுகின்ற தாயாக இருந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நன்றியோடு இந்த புதுப்பித்தலை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆகவே எல்லா காரியங்களுக்கும் மேலாக நல்லதொரு ஆன்மீக புதுப்பித்தல் எங்களுக்குள்ளே வருவதற்கு இந்நாட்களிலே பகிரப்படுகின்ற நல்ல ஆன்மீக கருத்துகள், முக்கியமாக உரை வேண்டலின் ஆண்டிலே எங்களை இன்னும் அதிகமாக இறைவனுக்கு நெருக்கமாக இறைவனுடைய சிந்தனைகள் எங்களுடைய சிந்தனைகளுக்குள்ளாகி நாங்களும் இறைவனை பிரதிபலிக்க வேண்டும் என்று இந்த வழியிலே மன்றாடுவோம். சிறப்பாக இந்த கொடிகள் உயர பறப்பது போல எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய விழுமியங்களும் ஆண்டவருக்கு உரியனவையாக மேலே உயர பறக்க அடுத்தவர்களுக்கு சான்றாக அமைய இந்த வேளையிலே நாங்கள் உருக்கமாக செவிப்போம். தூயாவியானவரினுடைய துணியை கேட்டு மன்றாடுவோம். தங்கள் பாதுகாவலின் திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கின்ற இந்த கொடிகளை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தியதும் இவர்களின் இக்கொடிகள் ஏற்றப்படுவது போல இவர்களினுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனதாக. இந்த நவநாட்களில் இக்கொடிகளை காண்போர் அனைவரும் உன் அடியாளும் தாயும் தாயுமான தூய கன்னை மரியாவை நினைவு கூர்ந்து அவர் சன்மாதிரிகளை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாக மாறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொடிகள் உயர்த்தப்படுகிற பொழுது பக்தியோடு அன்னை மரியா எங்களுக்காக பரிந்து பேசுகிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து அந்த அருள் நிறைந்த வழியை வாழ்க என்கின்ற ஜபத்தை நாங்கள் சொல்லுகிற பொழுது கொடிகள் உயர்த்தப்படும்.
மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடைய பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் துணையான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவன் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் ஆலயத்திற்குள்ளே சென்று பரிசுத்த மாலையை செலுத்தலாம்.